சம்மரில் ஐஸ்கிரீம் இல்லாமையா? அதுவும் மேங்கோ சீசன் போயிட்டுருக்கு. பர்ஃபெக்டான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி வீட்டில் செய்யலான்னு நான் சொல்கிறேன். பொதுவாக மேங்கோ ஐஸ்கிரீம் செய்யணுன்னா அதுக்கு நமக்கு வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும், இல்லை எக்கு வேணும். இது ரெண்டுமே இல்லாமல் வீட்டில் வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பர்ஃபெக்டாக ஒரு மேங்கோ ஐஸ்கிரீம் நான் செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு சோனியாஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கு நடுவில் கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் ஒரு பவுலில் எடுத்து அதில் கொஞ்சோண்டு பால் சேர்த்து இது நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்து லம்ஸ் விழக்கூடாது. இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் தான் நம்ம ஐஸ்கிரீமுக்கு ஒரு பர்ஃபெக்டான பைண்டிங்கும் ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இந்த மிக்சரை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பால் நல்லா கொதிச்சுட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. பால் வந்து அடியில் பிடிச்சிடக்கூடாது, அதனால் நல்லா கிளறிட்டே இருங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் மிக்சர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. பிகாஸ் வந்து அதில் லம்ஸ் விழ ஆரம்பிச்சிடும், திக்காக ஆரம்பிக்கும் பால். அதனால் கண்டினியூவாக ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக நான் ஒரு 1/2 கப் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். மேங்கோவில் ஆல்ரெடி நமக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாகவோ ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் அதுக்கேற்றப்பல இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைமில் வந்து நான் கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணுன்னா போட்டுக்கலாம். நமக்கு மேங்கோலேயே நல்லா ஃப்ளேவர் இருக்கும், அதனால் போடணுன்னு அவசியம் இல்லை. இது நல்லா திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா கூல் ஆகட்டும். இது அப்படியே கூல் ஆகிறதுக்கு செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கு நல்லா நம்ம வந்து மேங்கோ பீசஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 மேங்கோ எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மேங்கோனாலும் எடுத்துக்கலாம். அதை நல்லா பீல் பண்ணி அதோட பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 2 கப் இருக்கும். இதை வந்து ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பால் மிக்சரையும் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பால் மிக்சர் கூட இந்த மேங்கோ பல்ப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் போட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஹவருக்கு ஃப்ரீசரில் வச்சுருங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். 3 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக இருக்கும். இது திரும்ப இன்னொருக்கா பிளெண்டரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது நம்ம ஏன் பண்ணுறோன்னா அதில் இருக்க கிறிஸ்டல்ஸ்லாம் நம்ம வந்து திரும்ப பிளெண்ட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத் பேஸ்ட் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். திரும்ப சேம் பவுல்லே போட்டுக்கோங்க. நான் அந்த பாக்ஸில் போட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுறேன். போட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 hours வைங்க. மேக்ஸிமம் ஓவர் நைட் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து ஓவர் நைட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எடுத்து நான் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இதை டீமோல்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ க்ளீனாக ஸ்மூத்தாக வந்திருக்கு ஐஸ்கிரீம். இதுக்கு மேலே வந்து நான் கார்னிஷ்க்கு வந்து நட்ஸு இல்லை டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். என்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, நான் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பாதாம் பிஸ்தா இதனாலும் போட்டுக்கலாம். நான் இதை வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஸ்கூப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்கூப் பண்ணி கூட சர்வ் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ க்ரீமியாக எவ்வளோ ஸ்மூத்தாக டெக்ஸ்சர் இருக்குது. கடையில் கிடைக்கிற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுவும் வீட்டில் பண்ணுற ஐஸ்கிரீம்னால் அதோட டேஸ்ட்டே தனி தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். அதே மாதிரி நான் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.